முதலமைச்சர் முன்னிலையில் பேசும்போது தமிழ்நாட்டில் நிலவும் ஒரு சில பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்றே தான் கூறியதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். அப்படி எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் நான் அண்ணன் கிட்ட உரிமையா பேசுவேன். எல்லா இடத்துலையும் சிசிடிவியும் பெண்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் நிச்சயம் அண்ணன் உருவாக்குவார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அண்ணனுடைய ஆட்சியில இந்த 5 ஆண்டு காலம் எந்த குறையுமே மக்கள் சொல்லக்கூடிய இல்ல, அந்த அளவு சிறந்த முறையில ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. எங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சொல்றது கூட இந்த முறை ஜெயிச்சு வந்து ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக நாம அந்த இருக்கின்ற சின்ன விஷயங்களை கூட அண்ணன் கண்டிப்பாக சரி செய்வார் என்றுதான் நான் சொன்னேன். செங்கோட்டையன் தொடர்பாக தன்னிடம் ஆதாரம் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி குறித்து தன்னிடம் உள்ள ஆதாரங்களை வெளியிட்டால் தாங்க மாட்டார் என செங்கோட்டையன் பதிலடி கொடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக வேட்பாளர் பிரபுவை ஆதரித்து வாக்கு சேகரித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனின் அமைச்சர் பதவியை ஜெயலலிதா பறித்ததாகவும் திமுகவின் பி டீமாக செங்கோட்டையன் செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது, அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்க, முதலமைச்சர் இருக்கும்போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லா ஆட்டமும் தெரியும் தேம்பா. நீ யாரெல்லாம் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும்போதே எடுத்து வச்சுட்டேன். இதற்கு பதிலளித்து பேசிய செங்கோட்டையன் தன்னுடன் இருந்த 64 எம்எல்ஏக்கள் முன்மொழியாமல் இருந்தால் இபிஎஸ் முதல்வராக இருக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். துரோகத்திற்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்குத்தான் வழங்க முடியும். வீதியில் அவரு தான் நடமாட முடியாது. அவரை பற்றி நான் பேச வேண்டும் என்று சொன்னால் 79 ஆரம்பித்தால் அவர் தாங்க மாட்டார். அவர் எப்படி என்னிடத்திலே வந்தார், எந்த வகையில் நின்றார், எங்கெங்கே என்ன செய்தார் என்பதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்ல தேவையும் இல்லை. சொல்ல வேண்டிய சூழ்நிலை அவர் உருவாக்கினால் அது மக்கள் அப்போதுதான் புரிந்து கொள்வார். 2009ஆம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமியை ஜெயலலிதாவிடம் அழைத்துச் சென்று வாரியம் ஒதுக்கச் சொன்னதே தாம்தான் என கூறினார். சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யும் போது செல்போனில் சத்தமாக பேசினாலோ அல்லது இயர்போன் இல்லாமல் பாட்டு கேட்டாலோ 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மெட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயிலில் பயணிப்பவர்கள் செல்போனில் சத்தமாக பேசுவதாகவும் ஏர்போன் இல்லாமல் பாட்டு கேட்பது, ரீல்ஸ் பார்ப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் தொடர்ச்சியாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் மெட்ரோ ரயிலில் பயணிப்பவர்கள் சக பயணிகளுக்கு இடையூறு விளைவித்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மெட்ரோ ரயில் பராமரிப்பு சட்டத்தின்படி சக பயணிகளுக்கு இடையூறு விளைவிப்பது தண்டனைக்குரிய குற்றம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயிலில் செல்போனில் உரத்த குரலில் பேசுவது, ஏர்போனின்றி வீடியோ பார்ப்பது மற்றும் ஸ்பீக்கர் மோடில் பேசுவது போன்ற செயல்களுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விதிகளை மீறுவோருக்கு 500 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுவதோடு அவர்கள் வளாகத்திலிருந்து வெளியேற்றப்படவும் வாய்ப்பு உள்ளது. எனவே பயணத்தின் போது அமைதியை கடைபிடிக்குமாறும் ஏர்போன்களை பயன்படுத்துமாறும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தனது குழந்தையை மகனாக ஏற்றுக்கொண்டதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா தெரிவித்துள்ளார். சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் தனது கேட்டரிங் சர்வீஸ் மூலம் பிரபலமடைந்தார். அத்துடன் மெஹந்தி சர்க்கஸ் உள்ளிட்ட படங்களில் நடித்து கவனம் ஈர்த்தார். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. இதனிடையே மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றிவிட்டதாக கூறி பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலும் மகளிர் ஆணையத்திலும் புகார் அளித்தார். தான் கருவுற்று இருந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னிடமிருந்து விலகியதாகவும் ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டியிருந்தார். இதனை மாதம்பட்டி ரங்கராஜ் மறுத்து வந்தார். இது தொடர்பான வழக்கில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்தது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பரிசோதனை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டு பரிசோதனை நடந்து முடிந்தது. இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தனது குழந்தையை வாழ்நாள் முழுவதும் பார்த்துக் கொள்வதாக உறுதியளித்ததாக ஜாய் கிறிசல்டா சமூக வலைதளங்கள்